ஸோ குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ நம்ம செப்டம்பர் 25 இன்சைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுட் யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா இந்த டேட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அவார்டு வழங்குகிற ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வழங்கக்கூடிய அவார்டு. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா 28வது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ். ஓகேவா? ஸோ இது எங்கே நடக்குது? விசாகப்பட்டினத்தில் நடக்குது. ஸோ அப்போ எடிஷன் முக்கியம். எத்தனாவது எடிஷன்? 28. ஃபஸ்ட் நியூஸ். செகண்ட் வந்து எங்கே நடக்குது? விசாகப்பட்டினத்தில் நடக்குது. செகண்ட். ஓகேவா? தீம் வந்து ரொம்ப முக்கியம். விக்ஷித் பாரத் சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? 3. ஓகே, இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதில் 19 அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், 19 அவார்டு தந்திருக்காங்க. ஓகே, இதில் 10 கோல்டு, 6 சில்வர், 3 ஜூரி அவார்டு. ஓகேவா? அப்போது இது 4வது பாயிண்ட். ஓகே ஓகே ஒரே நிமிஷம் இங்கே கொடுத்துருப்பாங்களே. ஸோ கோல்டுக்கு எவ்வளோ அமௌண்ட், சில்வருக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்து வச்சுங்க. 5, 6. ஓகேவா? 5, 6. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது இதில். ஸோ இதில் என்ன இருக்குது? எடிஷன் மட்டும் பார்த்து வச்சுங்க, எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஓகே ஓகே அடுத்தது வந்து என்ன சொல்கிறது, பிரகலாத் ஜோஷி ரினியூவல் மினிஸ்டர். ஸோ இவரும் மகாராஷ்டிராவோட சிஎம் சேர்ந்து ஸ்டீல் ரிலேட்டடாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் என்ன? ஸ்டீல் எக்ஸு இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்டீல் மகாகும்ப். ஓகேங்களா? ஸ்டீல் மகாகும்ப். ஸோ இதோட தீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் மகாகும்ப், ஒன் இண்டஸ்ட்ரி ஒன் டெஸ்டினேஷன். ஓகே ஓகே அவ்வளோதான். யார் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க இல்லைங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்மளுடைய டார்கெட். 2030 300 மில்லியன் டன் டார்கெட், நம்மளோட டார்கெட். அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ இது யார் கீழே வருது? வீரேந்திர குமார் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளான வயதான மக்கள், ஸோ அவங்களுக்கான நலத்திட்டங்கள், அவங்களோட வெல்ஃபேரை வந்து முன்ன நிறுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விருத்தா மித்ரா டூல் கிட். ஓகே, விருத்த மித்ரா டூல் கிட் அண்ட் செகண்ட் எடிஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்கலா ஹம்டாக். ஓகேங்களா? இது வந்து எல்டர்லி பீப்புளுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, 2 இனிஷியேட்டிவ். அவ்வளோதான். யார்? சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர். ஓகே, ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 3 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, மொத்தம் எவ்வளோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது? 17 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சிலது 2 ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாவர்ட்டி எலிமினேஷன். அதுக்கப்புறம் 5 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 13 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷனு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் முக்கியமானது இருக்குது. அதில் வந்து 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஓகே, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அதுதான். ஓகே எஸ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, வேவெக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மார்ச் மாதம் நினைக்கிறேன் வேவெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க மும்பையில். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கூட இது பண்ணியிருந்தார். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மீடியா அண்டு இப்போ வளர்ந்து வர்ற மீடியாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எம்பவர் பண்ணுறது மக்களை அப்படின்னா யூத் வரப்போகிற கிராஜுவேட் ஆகி வர்றாங்களே அவங்கள. ஓகே, இதுக்கு வந்து பிரத்யேகமாக ஒரு 7 இன்குபேஷன் சென்டர் வந்து க்ரியேட் பண்ணி அது மூலம் தான் வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷன் சார்ந்து பல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத். ஓகே, 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் 23 ஞாபகம் இருக்கா? எஸ், இது வந்து 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 23ஆம் தேதி வந்ததுனால. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸோ தமிழ்நாட்டில் இப்படி காப்பீட்டு திட்டம் இருக்குது, அதே மாதிரி சென்ட்ரலில் காப்பீட்டு திட்டம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வயவந்தனா யோஜனா அப்படின்னு ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து 5 லட்சம் ஸ்பெஷலாக. ஓகேவா? ஓகே, அதுதான் விஷயம். இதில் என்ன
முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ என்ரோல்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். இங்கே கொடுத்துருப்பாங்களே, இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் வந்து இன்னும் இன்க்ளூட் ஆகலை. யார்? வெஸ்ட் பெங்கால். கடைசியாக வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி. ஸோ டெல்லி வந்து எனக்கு தெரிஞ்சு 36ன்னு நினைக்கிறேன். 36 இல்லை 35, 34 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி நான் மொத்தமாக சேர்த்து 34, 35 சொல்கிறேன். டெல்லி வந்து 35. ஓகே 61 கோடி பீப்புள் வந்து நியர்லி அவங்க என்ன சொல்கிறது கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1,48,000 கோடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். ஓகே, இதில் வந்து என்ன நியூஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் 2 இந்த மிஷன் மோயிசம் ப்ராஜெக்ட் வந்து ப்ராட்காஸ்டிங் நெட்வொர்க் வந்து ஸ்டேஷன் வந்து டெல்லியிலையும் சென்னையிலையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மிஷன் மோயிசம் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங். ஓகே, ஒரு ஃபோர்காஸ்டிங் மிஷன். பேரிடர் காலங்களில் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி ஏர்லி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஏதாவது புயல் வருது, வெள்ளம் வருது, அதுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024. ஓகே, 2024 2000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் 1300 கோடின்னு நினைக்கிறேன். செகண்ட் வருஷம் வந்து 700 கோடி. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு தான் பட்ஜெட். ஓகேங்களா, ஓகே, அதுதான் விஷயம். இது எப்படி யார் கூட சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துங்க, இதான் இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி. ஓகே, அதுதான் விஷயம். ஓகே, அடுத்தது வந்து இந்த கோல்ட்மேன் சாக் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு கம்பெனி. ஓகே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 10,000 பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ட்ரைனிங் அப்படிங்கிறத தர போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஐஎம் இருக்கு இல்லையா, ஐஎம் பெங்களூருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஐஎம் பெங்களூர். எஸ், ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது 2008 ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 அடிஷ்னலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா அகமதாபாத்தும் லக்னோ. ஓகே, குஜராத் அண்டு உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஓகேவா, இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. 10,000 பெண்களுக்கு ட்ரைனிங், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஆனால் ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக ரீடும் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகே, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஒரு லான்ச் பண்ணுறாங்க, விக்ஷித் பாரத் பில்டத்தான். ஓகேவா, இது ஒன்றுமே கிடையாது. ஓகே, கொஸ்டின் வருது அப்படின்னா இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பேர் வேணால் கேட்கலாம், என்ன நேம் அப்படின்னு கேட்கலாம். விக்ஷித் பாரத் பில்டத்தான். ஓகே, கெரியர் பில்டிங் ப்ரோக்ராம், அவ்வளோதாங்க. அடுத்தது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட என்ன பண்ணுறாங்க, எம்ஓஇ பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு சில என்ன சொல்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, அடுத்தது பிளாக் ராக் இருக்காங்க இல்லையா, ஜியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜியோ பிளாக் ராக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பேடிஎம் மணி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஓகேவா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டமிக் ஆக்டிவ் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஷேர். ஓகேங்களா, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது கொஞ்சமாக இப்போது ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து மாதமோ இல்லை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக். ஓகே, அது மினிமம் அமௌண்ட் வந்து 500 ரூபாயாக இருக்கணும். ஓகேவா, 500 ரூபாயாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன டேட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் 14 to 15 நாள் வந்து இந்த இது ஓப்பன் இருக்கும். அதுக்குள்ளே யாராவது வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகேவா, ஓகே, மினிமம் அமௌண்ட்டு பார்த்து வச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து மினிமம் அமௌண்ட்டு ரொம்ப முக்கியம். ஓகே, செகண்டு யார் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ். அடுத்தது இது ஒன்றுமே கிடையாது, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கேசின் வாய்ஸ் அவங்க கூட சேர்ந்து என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரேட் ஈஸி. ஓகே, இது மூலமாக வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஈஸியாக லோன் அப்படிங்கிறது தருவாங்களாம். எத்தனை நிமிஷத்தில்? 30 நிமிஷத்தில். ஓகேவா, ஸோ ஒரு 1000 கோடி வந்து ஓவராலாக பட்ஜெட் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பட்ஜெட் கிடையாது, இதுக்காக ஒரு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து யார் கூட? கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து கொரியா கூட. ஓகேங்களா, எதுக்காக? ஷிப் பில்டிங்.
ஓகே, ஷிப் பில்டிங், கொச்சின் ஷிப்யார்டு கொரியா. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம், கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் வந்து ஜெர்மனியை சேர்ந்த கார்ட்சன் கூட சேர்ந்து ஷிப் பில்டிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கொச்சின் கொரியா. அடுத்தது எல்என்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட எய்ம் வந்து 2035 நமக்கு டெலிவரி வந்துடும். ஓகே, இதுக்கு வந்து யார் யார் இணைகிறாங்க அப்படின்னா எல்என்டியும் பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு 2035 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்துடும். இப்போ யார் யார்கிட்ட இருக்குது 5th ஜென்ரேஷன்? யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா. ஓகேவா, நம்ம வந்து 35 வந்துடும். 35 தான் நம்மளோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வரப்போகுது. ஓகே, ஸோ இது பெரிய நியூஸ் கிடையாது, இதில் வராது ஆக்சுவலாக. அடுத்தது நம்மளோட யூகே பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா கீர் ஸ்டார்மர். ஓகேங்களா, இவருக்கு வந்து நம்ம இந்தியன் பிஸ்னஸ், அது பேர் என்ன, இந்தியன் பிஸ்னஸ் குரூப் வந்து ஒரு அவார்டு அப்படிங்கிறது வந்திருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணுற விதமாக, ஒரு பாராட்டுற விதமாக பண்ணியிருக்காங்க. அந்த அவார்டு பேர் என்ன அப்படின்னா லிவிங் பிரிட்ஜ் அவார்டு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது அக்னிகுல் காஸ்மோஸ். ஓகேங்களா, இது என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லார்ஜ் ஃபார்மேட் 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி சென்னையில். ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸே சென்னையில் தான் இருக்குது. அக்னிகுல் காஸ்மோஸ். துருவா ஏரோஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இது 2 தான் மாறி நியூஸில் வந்துட்டு இருக்கும். ஓகே, சைன் லாங்குவேஜ் டே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, என்எஸ்எஸ் டே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து இதில் என்ன அப்படின்னா ஷிப் பில்டிங்கில் ஒரு கிளஸ்டர் இங்கே நெல்லூர் ஆந்திராவில் லான்ச் பண்ண போகிறாங்க. யார் யார் கூட சேர்ந்து அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் விசாகப்பட்டினம் போர்ட்டும் 2 பேரும் தான். ஓகேங்களா, ஸோ இது என்ன சொல்கிறது, ஸோ ஃப்யூச்சரை நோக்கி. அடுத்தது மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் எங்கே இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க. யார் கூட, கைடன்ஸ் தமிழ்நாடு கூட சேர்ந்து க்ரீன்ஃபீல்டு ஷிப்யார்டு அப்படிங்கிறது கிராஸ் ரூட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, தேங்க்யூ, பை பை.